ஓம் நம சிவாய. கண்ணனும் வியாசரும் பாண்டவரிடம் வருதல். முனிவர்களே, முன்னொரு காலத்தில் துரியோதனனால் துரத்தப்பட்டு வனத்தை அடைந்த பாண்டு புத்திரர்களாகிய தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற ஐவரும் தம் பத்தினியான திரௌபதியுடன் துவைத்த வனத்தில் இருந்தார்கள். சூரிய பகவான் கொடுத்த அன்னபாத்திர மகிமையினால் அவர்கள் கானகத்தில் காலம் கழித்து வந்தார்கள். அப்போது துரியோதனனின் தூண்டுதலின் பேரில் துர்வாச முனிவர் 10,000 சிஷியர்களுடன் அங்கு சென்று, தர்மராஜனே, எங்களுக்கு அறுசுவையுடன் கூடிய விசேஷ அன்னம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தர்மராஜர், மகானே, அவ்வாறே அன்னம் அளிக்கிறேன், ஸ்நானம் செய்து வாருங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டு, நம்மால் எவ்வாறு இவர்களுக்கு எல்லாம் அன்னமிட முடியும்? அன்னமிட முடியாத நிலையில் அவர்கள் திரும்பி வந்தால் அவமானப்படுவதை விட உயிரை விடுவதே நலம் என்று எண்ணி தீர்மானித்தார். அப்போது திரௌபதி தங்களுக்கு ஆபத்துக்கு உதவும் கிருஷ்ணனை தியானித்தாள். கிருஷ்ணன் அவ்விடம் வந்து நடந்ததை அறிந்து அன்னபாத்திரத்தில் இருந்த இலைக்கரியை கையில் எடுத்து அதன் மீது ஜலத்தை விட சொல்லி 10,000 பேருக்கு போதுமான அன்னபானாதிகளை உண்டு பண்ணினார். துர்வாச முனிவர் தம் சீடர்களுடன் ஸ்நானம் செய்து முடித்து அங்கு வந்து சந்தோஷமாக புசித்து சென்றார். பாண்டவர்களே, கடவுளின் கிருபை எவன் சார்பில் உண்டோ அவனுக்கு குறை எதுவும் இராது. நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் புன்முறுவலோடு கூறினார். அப்போது பாண்டவர் ஐவரும் ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து, இன்று உமது தயவால் எங்களுக்கு வந்த கஷ்டம் விலகியது. பலவானாகிய துரியோதனன் எங்களுக்கு பகைவனாக இருக்கிறான். இனி என்ன நடக்குமோ? இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று வருத்தப்பட்டார்கள். அதற்கு கிருஷ்ணர், பாண்டவர்களே, நான் சொல்கிறபடி செய்யுங்கள். நான் துவாரகையிலிருந்து பகைவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டி உபமன்யு முனிவரிடம் சிவபூஜா கிரமத்தை உபதேசம் பெற்று வடுககிரியில் 7 மாதம் தீட்சை வகித்து சிவபூஜை செய்தேன். சிவபெருமானும் பிரத்யட்சமாகி இஷ்டமான வரங்களை எனக்கு வழங்கி விஸ்வேஸ்வரர் என்ற பெயரோடு அங்கு எழுந்தருளி இருக்கிறார். நான் சிவானுகிரகத்தால் பகைவர்களை வென்றேன். இப்போதும் புத்தி முக்திகளை கொடுக்கும் சிவபூஜையை செய்து வருகிறேன். ஆகையால் நீங்களும் சகல சுகங்களையும் தரும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை தேற்றி அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு பஞ்ச பாண்டவர்கள் புத்திமானான ஒரு வேடனை துரியோதனனிடம் போய் அவன் குணங்களை பரீட்சித்து பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தார்கள். அவன் அவ்வாறே சென்று அங்கு ராஜ்ய காரியங்களை துரியோதனன் சரிவர நடத்துவதை கண்டு வந்து தர்மராஜனிடம் சொன்னார்கள். அதனால் பாண்டவர்கள் இனி என்ன செய்வோம் என்று கவலைப்பட்டார்கள். அப்போது ஜடா மகுடதாரியாய் விபூதி உத்தூலனம் செய்து கொண்டு வேதவியாசர் தர்ம தேவதையை போல அங்கு வந்தார். பாண்டவர்கள் அவரை கும்பிட்டு முறைப்படி பூஜித்து உயர்ந்ததொரு ஆசனத்தில் அமர்த்தி அவரை மகிழ்வித்து, நாங்கள் இன்றுதான் தன்யர்கள் ஆனோம். இன்றுதான் எங்கள் ஜென்மம் சாபல்யம் ஆயிற்று. எங்களது சற்கருமங்கள் இப்போதுதான் பயனளித்தன. தேவ பிராமணர்களை நாங்கள் பூஜித்ததும் எங்கள் தவமும் தானமும் தங்களது தரிசனத்தால் பயனடைந்தன. எங்கள் கஷ்டங்கள் விலகின. மகாத்மாக்களின் அனுகிரகம் கிடைத்த போது துக்கமும் வருமா? எளியோரை காப்பதே பெரியோர் கடன். அடியார்கள் செய்த தீக்கர்மங்கள் ஒழித்து அவர்களுக்கு சற்குணம் வரும்படி ஆசீர்வதிப்பதே பெரியோர் கடமை. ஒருவன் செய்ய வேண்டியது பெரியோர் சேவையே. தங்கள் தரிசனத்தால் எங்களுக்கு உள்ளங்கள் வாடிய பயிர் மழை பெய்ய பெற்றது போல் களிப்புற்றது என்று பலவாறு துதித்தனர். வியாச மகரிஷி அவர்களிடம் தயை உடையவராய் சொல்லத் தொடங்கினார். ஓம் நம சிவாய.